ஹாய். இந்த வீடியோல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பட் சேம் மீனிங்ன்ற கான்செப்ட் பத்தி படிப்போம். என்னென்ன வேர்ட்ஸ்லாம் படிக்க போறோம்னா, அக்கம்பனிமெண்ட். அக்கம்பனிமெண்ட்னா பேக்கிங்னு சொல்லுவாங்க. அக்கம்பனினா பேக்னு சொல்லுவாங்க. பார் பார்னா என்னன்னா, நம்ம 4 டைம் சிக்னேச்சர் படிச்சிருக்கிறோம். 3 டைம் சிக்னேச்சர் படிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே பார் வைஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பார் அதான். ஸோ பாருக்கு இன்னொரு பேர் வந்து மெஷர். பேஸ் கிளெஃப்ட்க்கு இன்னொரு பேர் எஃப் கிளெஃப்ட். பேஸ் கிளெஃப்ட்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வாசிக்கிறது பேஸ் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். பீட்டுக்கு இன்னொரு பேரு பல்ஸ் இல்லைன்னா கவுண்ட். பில்ட் ஆன் அப்படின்னா என்னன்னா பேஸ்டான அர்த்தம். சி இன் ரிலேஷன் டு கார்ட்சிபிள், அதாவது இப்போ ஒரு பீஸ் கொடுத்துட்டாங்க மேல சி அந்த மாதிரி கொடுத்துருந்தா அது சி மேஜர் வாசிக்கணும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சீனும் போடலாம், இல்லைன்னா சி எம்ஏஜே இல்லைன்னா சி எம்ஏ இந்த மாதிரியும் போடலாம். ஸோ கார்ட்ஸ்னா என்னன்னா ஹார்மோனி. கிராச்செட்க்கு இன்னொரு பேரு குவேட்டர் நோட்டு. அதே மாதிரி செமி பிரேவ்க்கு இன்னொரு பேரு ஹோல் நோட்டு. மினிம்க்கு இன்னொரு பேரு ஹாஃப் நோட்டு. டிகிரி அப்படின்னா என்னன்னா ஸ்டெப். கோயிங் டவுனுக்கு இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம், டிசெண்டிங்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயிங் அப்ன்றது அசெண்டிங்னு சொல்லலாம். இது வந்து ஆர்பிஜியோஸ் இல்லைன்னா ஸ்கேல்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். திஸ் ஆர்பிஜியோ இஸ் டிசெண்டிங் ஆர்டர், இல்லைன்னா திஸ் ஆர்பிஜியோ இஸ் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். இன்டர்வெல் அப்படின்னா என்னன்னா டிஸ்டன்ஸ். லெஜர் லைனுக்கு இன்னொரு பேரு லெஜர் லைன். ஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. மினிம்க்கு இன்னொரு பேரு ஹாஃப் நோட்டு. ஆஸ்டினேட்டோக்கு இன்னொரு பேரு ரிஃப். ஆஸ்டினேட்டோனா என்ன, ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் இல்லையா? ஸோ இன்னொரு பேரு ரிஃப். பிச்சுனா சவுண்டு இல்லைன்னா நோட்டுன்னு சொல்லலாம். குவேவருக்கு இன்னொரு பேரு எயிட் நோட்டு. ஓகே, குவேவருக்கு எவ்வளவு கவுண்ட், ஹாஃப் கவுண்ட் இல்லையா? இன்னொரு பேரு எயிட் நோட்டு. செமி பிரேவ்னா ஹோல் நோட்டு. செமி டோனுக்கு இன்னொரு பேரு ஹாஃப் ஸ்டெப். ஸ்டேவுக்கு இன்னொரு பேரு ஸ்டாஃப். ஸ்டாஃப் ஸ்டாஃப்னா ஸ்டேவ். ஓகேவா? வெஸ்டர்ன் மியூசிக் பொறுத்தவரை. டோனுக்கு இன்னொரு பேரு ஹோல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா செமிடோனு, ஹோல் ஸ்டெப்னா டோனு. டானிக் நோட்டு ஆர் டோ அப்படின்னா ஹோம் நோட்னு சொல்லலாம், கீ நோட்னு சொல்லலாம். ட்ரிபிள் கிளஃப்க்கு இன்னொரு பேரு ஜி கிளஃப். அண்ட் தென் டியூன்னா மெலோடின்னு சொல்லலாம், ரிட்டன்னா நொட்டேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சேம் மீனிங். தேங்க்யூ.